சித்ரா எப்ப வந்தா? நான் இப்பதான் லட்சுமி. என்ன பையன் பாஸ் ஆயிட்டான் 12வது. அதான் சந்தோஷமா பையனுக்கு வாழ்த்து சொன்னு ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் சித்ரா. அப்படியா? சரி, அது நான் உடம்புலாம் இழைச்சிட்டு இருக்கிறேன்னா உடம்பு சரியில்லை சித்ரா. என்ன கடைக்கு போனல 3 மணிக்கு சரியா சாப்பிட்டே கிடையாது. அதனால வந்து மீன் வித்துட்டு வந்து போறதுனால சாப்பிட்டே கிடையாது. உடம்பு பாத்துக்க லட்சுமி. நீ நல்லா இருந்தா தான் உன் பிள்ளைங்களை பாத்துக்க முடியும். புரியுதா? வருமானமா முக்கியம் தான். உன் உடம்பையும் பாத்துக்கணும். கரெக்ட் டைம் சாப்பிடுனா. அவன் என்ன படிக்கிறானோ அவன் இஷ்டப்படி படிக்க வையே. நல்ல காலேஜ் சேருனா. ஆமா லட்சுமி, சீதா கூட சொன்னாங்க அந்த அம்மா, உங்க பையன் ஏதோ பார்ட் டைம் வேலைக்கு போறானாமே, அங்க எல்லா பிள்ளைங்களும் போன் வச்சுன்னு பாத்துன்னு இருப்பாங்களாம். அவன் மட்டும் கம்முன்னு உக்காந்து இருப்பானா. ஆனா இப்ப நல்ல பிள்ளைங்களை வளர்த்து வச்சுக்கிறேடி. நல்ல பழக்கம் தான் அது. இப்ப வாங்கி கொடுத்துரு. காலேஜுக்கு போறான்ல குழந்தை. வாங்கி கொடுக்குறேன் சித்ரா. நீ தானேடி சொன்ன ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டாதான் வாங்கி கொடுக்கணும்னு. அதனால தான் நீ வாங்கி கொடுக்கல. இப்ப பாட்டாமா வேலைக்கு போறான், வாங்கி கொடுத்துடுறேன். வாங்கி கொடு வாங்கி கொடு. அவன் எதுவுமே வெயின் செலவுலாம் பண்ண மாட்டான். உங்ககிட்ட கொடுப்பான். அவனுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுன்னு. சின்ன பையன் 10வது ரிசல்ட்டுக்கு காத்துனுக்குறேன்டி. அதை நினைச்சாதான் பயமாகுது எனக்கு. என்னடி சொல்ற மறுபடியும்மா?